Kanak. Welcome to episode 23 of Daily Bible Reading with Macy. இன்னைக்கு நம்ம என்ன புக் அண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம்னா நீதிமொழிகள் சாப்டர் 23 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப் பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கண்ண போஜனமாமே. ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்றும் பிரயாசப்படாதே. சுய புத்தியை சாராதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல் சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். வன்கண்ணுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இருதயத்தில் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்றும் அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. நீ புசித்து துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே. அவன் முன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர். அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கு சாய்ப்பாயாக. பிள்ளையை கண்டியாமல் விடாதே. அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் வாகனத்துக்கு அவன் ஆக்குமாவை தப்புவிப்பாய். என் மகளே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாய் இருந்தால் எண்ணிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் உன்னிந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நீ நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகளே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜனம் பிரியனும் தரித்திரவார்கள். துக்கம் கந்தைகளை உடுக்குவிக்கும். முன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவனாய் இருக்கும் போது அவனை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவன் மகிழ்வான். என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இறுக்கமான கிணறு. அவன்
கொள்ளைக்காரனை போல் பதிவிருந்து மனுஷர்களுக்குள்ளே பாகக்கரை பெருக பண்ணுகிறாள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சங்கைகள், யாருக்கு குழம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்தில் கஞ்சி கரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே. மதுபானம் இரத்தமாயிருந்து பாத்திரத்தின் பதப்பதப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராத, அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியலை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் காருமானவைகளை பேசும். நீ நடுக்கத்தினிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பயம் மறக்கத்திலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணையில்லை. நான் அதை இன்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 1 35 வசனங்கள் வரை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி வேறு என்னென்ன வீடியோஸ் என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க. அப்போ இந்த ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். So bye. See you tomorrow in another video. Bye. Thank you for watching. Bye.